கம்பைன் பண்ணி நிறைய இன்டெகிரேஷன் வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா. ஆல்ரெடி இன்டெகிரேஷன் ஃபார்முலா கொடுத்தோம். அதை வச்சு தான் போட போறோம். இந்த 6th கொஸ்டினுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் அதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் வரைக்கும் ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா போடுவீங்க? n plus 1 x power n into dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c comma n is not equal to minus 1. அப்ப n வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. n வேல்யூ எவ்வளவுங்க? 8. அப்ப சொல்றாங்கன்னு x to the power 9 divided by 9 plus c. வெரி குட், கரெக்ட். அடுத்து இதுக்குடா x to the power 13 divided by 13 plus c. இதுக்கு என்ன பண்ணுவ? லாக்னா பவர் 1 இருந்தா மட்டும் தான் லாக். பவர் வேறையா இருந்தா என்ன பண்ணணும்? மேல கொண்டு வந்துடணும். நல்லா பாத்துங்க, பவர் 1 இருந்தா மட்டும் தான் லாக் அப்ளை பண்ணணும். பவர் வேறையா இருந்தா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம டெரிவேட்டிவ் போட்டோம்ல, பவர் வந்து மேல வந்துரும். பவர் வந்து என்ன வந்துரும்? மேல வந்துரும். 1 தவிர மத்த டைம் இது இருந்தாலும் மேல வந்துரும். அப்ப இந்த இடத்துல n வேல்யூ என்ன? n வேல்யூ வந்து -9. புரியுதுங்களா? அப்ப இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நிறைய கேக்குறாங்க. இதுதான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா உங்க क्वेश्चन பேப்பர்ல இதுதான் நிறைய இடத்துல கேட்டுக்கிறாங்க. ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? x பவர் -9 plus 1 divided by -9 plus 1 plus c. That is equal to minus x power -8 divided by 8 plus c. That is equal to minus 1 by 8 into x power 8 plus c. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்றேன். இல்ல சார். பிராக்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். இது என்னடா நடக்கும்? 1/8 கான்ஸ்டன்ட். ரெண்டு விதமா போடலாம். 1/8 கான்ஸ்டன்ட். அப்ப இன்டெகிரல் 1/x into dx ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாமா? அப்ப 1/x ஓட இன்டெகிரல் ஃபார்முலா எழுதினாவே போதும். 1/x ஓட இன்டெகிரல் ஃபார்முலா என்ன? ln x. ln x plus c. இது ஒரு விதம். இல்லைனாலும் நீங்க என்னன்னா இதே இத வந்து ஓகே இத மட்டும் பாத்துங்க போதும். வேற எக்ஸ்ட்ரா வேண்டாம். எக்ஸ்ட்ரா பிட் வேண்டாம். விட்டுருங்க. சரிங்களா? இத மட்டும் பாத்துக்கங்க. சரியாமா? ஓகே சார். இது என்னடா பண்ணுவ? இதுக்கு என்னடா ஆனது? உனக்கு ஈஸியா இருக்க மாதிரி இது என்னன்னு நீயே சொல்லிடுவ பாரு. e 1/3 into e to the power x plus 3x. e to the power 3x. 3x. e to the power 3x plus அடுத்து ராகண்ணா 1/-3. சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட். e to the power -3x plus 8 plus c. சூப்பரா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். அழகா சொல்றீங்களா? அப்புறம் என்னது? அவ்வளவுதான். இன்டெகிரேஷன் மெயின் கான்செப்டே முடிச்சாச்சு. கப் பண்ணிடலாமா? பண்ணிடுறேன்.